என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் போன முதல் நாளே நைட் ஆயிடுச்சுங்க. போன உடனே பசிக்குதுன்னு சொன்னதுனால, இங்க நல்லாவே இருக்கும் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போனாங்க. சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தூரம் வரணுமா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே வந்தேங்க. ஆனா ஒண்ணுங்க, போனது ஒருத்தர் தான் தோணுச்சு. உள்ள போன உடனே என்ன சாப்பிடலாம் யோசிச்சு எப்படியும் மெனு கிடப்பாங்க இங்கன்னு திருப்பி பார்த்துட்டு கடைசியில பிரியாணி தான் சொல்ல போறோம். அதனால ஃபர்ஸ்ட் சிக்கன் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, சுஜனோட லாலிபப்பை நாங்க சாப்பிட்டோம். அவன் கேட்டுட்டே இருந்தான்றதுக்காக அவனுக்காகவே ஒரு லாலிபப் ஆர்டர் பண்ணோம். இருந்தாலும் நாங்களுமே அதை எடுத்து சாப்பிட்டோங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு கிரேப் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதையுமே குடிச்சிட்டு அப்படியே பிரியாணி சுட சுட வந்துருச்சா. அதையுமே அந்த ஊர் ஸ்டைல்ல இருந்ததுங்க. கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம ஊர் ஸ்டைல இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் அந்த பிரியாணியை விட மாட்டோமே, பிரியாணினாலே சாப்பிடுவோம். அதனால சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிறதும் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்றதுமா வேற லெவல்ல ஃபீலிங்காவே இருந்தது. நானும் சுஜனும் பக்கத்துல உட்காந்ததுனால மாறி மாறி கதை பேசிக்கிட்டே நாங்க சாப்பிட்டு இருந்தோம். சுஜனுக்கு என்ன சாப்பிடுறது என்ன வைக்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு அவர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா சாப்பிட்டு இருந்தாரு. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்துக்க முடியாம எழுந்து போய் கையை கழுவிட்டு அப்படியே மனசே இல்லாம அங்க இருந்து வந்தங்க. இந்த மாதிரி நீங்க கூட சாப்பிட மனசே இல்லாம வீட்டுக்கு வந்துரு.